நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் மிக விரிவாக விவாதிப்பதற்காக நாம் இன்றைக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரங்களை பேசப்போகிறோம். களம் காண்போம், அம்மாவுடைய ஆட்சி அமைப்போம், வேட்புமனு தாக்கல் செய்யும் கழக வேட்பாளர்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சிலபஸ் தான். அது ஒரு பாடம். தமிழக அரசியலில் நாம் இன்றைக்கு பேசப்போகிற கதைக்க போகிற பாடம். புதுவையிலும் கூட சின்னம்மா தலைமையில் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டி என்ற செய்திகளும், துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் நான் தகுந்த பாடத்தை புகட்டுவேன் என்கிறார் சசிகலா அம்மையார். ஒத்த கருத்துள்ள கட்சிகளோடு புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்று ஏற்கனவே சொன்னதை அது இப்பொழுது காலம் உருவாக்கி கொடுத்திருக்கிறது. மக்களை கசக்கி பிழியும் குடும்ப ஆட்சி மற்றும் எதேச்சகார போக்கில் நடைபெறும் திமுக அதன் போக்கினை கட்டுப்படுத்த இது காலத்தின் அவசியமாக இருக்கிறது. ஆனாலும் காலப்போக்கில் நம்மோடு பேசி கொண்டிருப்பவர்கள், நேற்று பேசுபவர்கள் கூட ஒருங்கிணைப்பு இல்லாமல் போனது பலம் இழந்ததாக பலருடைய வேதனைகள் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் இந்த தேர்தலில் அதற்கான அனைத்து கதவுகளும் சாத்தப்பட்டு கதவடைக்கப்பட்ட நிலையில்தான் அம்மையார் சசிகலா அவர்கள் கனத்த இதயத்தோடு இது போன்ற ஒரு முடிவை எடுத்தார். பல ஆண்டுகளாக அவர் வலியுறுத்தி வந்தது, என் அன்பு சகோதரி செல்வி ஜெயலலிதா அவர்களோடு பயணித்த காலமெல்லாம் அவர் மறைவதற்கு முன்பு நான் மறைந்த போதும் 100 ஆண்டுகளுக்கு மேல் இந்த இயக்கம் தலைக்க வேண்டும் என்றுதான் அவர் சொன்னார். இது இயற்கையின் சதியோ அல்லது யாரின் திட்டம் என்று சொல்வதை விட ஒரு சதியாளன் கையில் மதியிழந்து கொடுத்ததை போன்ற ஒரு நிகழ்ச்சி இயற்கையாகவே உருவாகிவிட்டது. ஆனால் அவர் தானும் கெட்டு தமிழ்நாட்டில் யார் வரக்கூடாது என்று மக்கள் கொதிநிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எங்கேனும் ஒரு சிறு வாய்ப்பையாவது வழங்கிவிடக்கூடிய மீண்டும் ஒரு முறை இந்த தீய சக்தி வந்துவிடுமோ என்கின்ற பதபதைப்பு தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இருக்கின்றது. இந்த பாவத்தை, இந்த அநியாயத்தை, இந்த அநீதியை அவர் செய்துவிட்டு அவர் தன்னை எம்ஜிஆராகவும் செல்வி ஜெயலலிதாவாகவும் காட்ட முயல்கிறார். மதிகெட்ட பின்பே அதற்கு பிறகு நாங்கள் புலம்பி என்னதான் பயன் என்கின்ற கடந்த காலம் அல்ல, எக்காலத்திற்கும் மாறாத முக்கால பழமொழி ஒன்றுதான் நமக்கு ஞாபகம் இருக்கின்றது. ஒவ்வொரு இடங்களிலும் கூடுகிற கூட்டங்களை வைத்து நாம் அளவிட முடியாத வாக்கு கடந்த காலங்களிலும் சொல்லும் செய்தி, தற்போதும் செய்தி. மக்களின் உள்ளங்களில் மறைந்திருக்கிற அந்த உணர்வுகளை வெளிப்படக்கூடிய நாள் நம்மை நோக்கி வருகிறது. இன்றைக்கு திருமதி சசிகலா அவர்களுடைய இந்த எழுச்சிமிக்க பேச்சு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடத்திலும் இருக்கின்றது. காலம் அதற்கான விடையை தரும் என்ற பொறுமையோடு நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் சொல்கிறோம், கடும் வார்த்தைகளோ இழிவான சொற்களோ எந்த இடத்திலும் பயன்படுத்தாமல் அவர் எதை காட்டுகிறாரோ அதனை பின்பற்றித்தான் இந்த இயக்க தொண்டர்கள் இதுவரை சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்மோடு பேசுவதற்காக கல்வியாளர், அதே போன்று மிகச்சிறந்த எழுத்தாளர், சமூக சிந்தனைவாதி திரு குமார் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு சரவண பெருமாள் அவர்கள், கழக நிர்வாகி திரு மின்னல் ரவி அவர்கள், உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். சரவண பெருமாள், சொல்லுங்கள், உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குன்றைக்கு நம்ம பொதுவாக பேச போகிறது தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலை, அம்மாவுடைய இந்த பிரகடனத்தை குறித்து நேற்றும் பேசினோம், தொடர்ந்து பேசிக்கொண்டு தான் இருக்கோம் பல மாதங்களாக. இப்போ வேட்புமனு தாக்கல் ஆரம்பித்திருக்கிறது. ஆமாம், அது குறித்த செய்திகள் உங்களிடத்தில் இருக்கிறதா சொல்லுங்கள். இப்போ அனைவருக்கும் மாலை வணக்கம். சக நெறியாளர்கள், டெக்னீஷியன்கள், குடும்பத்தினருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடியிலிருந்து என்னோட பணிவான கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இப்போ இந்த
நேரமானது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது சசிகலா அம்மையாரினுடைய வருகை, அதை நீங்கள் சொன்ன மாதிரி அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற புரட்சித் தலைவரினுடைய கொள்கையின் அடிப்படையிலே, செயல்பாடின் அடிப்படையிலே சின்னம்மா அவர்களும் புரட்சித் தலைவனுடைய இணைந்து செயல்பட்ட சூழ்நிலையில் ஏற்பட்ட அனுபவத்தின் காரணமாகவும் அவர் களமிறங்கியிருப்பது இந்த புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று மக்களுக்காக அப்படின்ற சூளுரைத்த புரட்சித் தலைவனுடைய செயல்பாட்டுக்கிணங்க அந்த மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்று அமைத்து களமிறங்கி இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு நம்ம வந்து தோராயமாக சொல்லலாம் ஒரு 80 தொகுதி பக்கம் வந்து கேண்டிடேட்ஸ் அறிவிச்சிருக்காங்க, வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. ராமதாஸ் ஐயாவோட கூட்டணியில் அவர் ஒரு 20 தொகுதிகள் அறிவிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னும் கரெக்டான டேட்டா நம்மளுக்கு வரல. ஏன்னா தினந்தோறும் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறார் அவர். ஏன்னா வேட்பு மனு தாக்கல் வந்து ஏப்ரல் 6 வந்து நாளை மறுநாள் வந்து முடியுது. கடைசி 3 மணியோட திங்கட்கிழமை 3 மணியோட முடிஞ்சிடுது. காலை 10 மணிக்கு ஆரம்பித்து 3 மணியோட முடிஞ்சது. ஆகையினால இந்த சூழ்நிலையில் வேட்பு மனு தாக்கல்கள் நம்ம கழகத்தின் சார்பாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். இப்போ வந்து வெற்றி வாய்ப்புகள் பெறக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு களத்தில் வந்து 2 நாட்களுக்கு முன்பு அம்மையார் அவர்கள் வந்து புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்தாங்க. அங்கே வந்து உறுதியாக வந்து ஆட்சி அமைப்போம் என்ற சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. செங்கோல் மக்கள் கட்சி அப்படின்ற கட்சியோடு இணைந்து கூட்டணி அமைத்து ராமதாஸ் ஐயா இவங்கெல்லாம் சேர்ந்து பயணிக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இங்கே தமிழகத்தில் வந்து நாளை மறுதினம் அம்மையார் அவர்கள் வந்து மதுரைக்கு செல்ல இருக்கிறார்கள். இது வந்து மதுரை மண் என்பது நம்ம ஒரு மகத்துவமான மண். அந்த மண்ணிலே வந்து முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள், எம்ஜிஆர் என்று பல புரட்சிகளை செய்த மதுரை மண். மதுரை மண்ன்றது அரசியல் களத்தில் என்றைக்குமே ஒரு முக்கிய இடமாக அந்த தொகுதிகள் பார்க்கப்படுகிறது. அதில் யார் களமாட போகிறார்கள் அப்படின்னு அதிலிருந்து இந்த பிரச்சாரம், தமிழகத்தினுடைய பிரச்சாரம் மதுரை மண்ணிலிருந்து ஆரம்பிப்பது ஒரு சிறப்புக்குரிய பிரச்சாரமாக இருப்பது. அது இல்லாமல் களத்தில் வந்து இப்போ வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்வே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வருது. ஆனால் வந்து இன்னும் வந்து அடுத்த ஒரு 10 நாளைக்குள்ளே இன்னொரு சர்வே எடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 10-15 நாளோ 12 நாள் கழிச்சோ. ஏன்னா ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாதாக்கா சசிகலா அம்மையாரோட புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அமைத்திருக்கக்கூடிய ராமதாஸ் ஐயாரோட கூட்டணி, இதெல்லாம் சேர்த்து இந்த ஃபேக்டர்ஸ், அதாவது இது வந்து ஒரு டார்க் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே டார்க் ஹார்ஸ்ன்றது ஒரு மறைமுகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். எல்லா இதுலேயும் அது அந்த ஃபேக்டர் இருக்குது. சடனாக வந்து ஒரு சர்ப்ரைஸை ஸ்விங் பண்ணும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சொல்லலாம் திமுகவுக்கு வந்து 40%, 42% போல் ட்ராக்கரு, நம்ம அன்றைக்கி கூட பேசணும் போல் அப்படின்னு. அப்புறம் மாறி மாறி ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. இப்போ ரிப்பப்ளிக் டிவியில் அன்றைக்கி ஒரு இதை பார்த்தா நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏடிஎம்கே எட்ஜ் அப்படின்னு சொல்கிறான். எட்ஜுன்னு தான் சொல்கிறான வழி வெற்றி வாய்ப்பு இப்போ அரிது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ இங்கே திமுகவுக்கு அரிதான வெற்றி வாய்ப்பு கூட்டணிக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, சசிகலா அம்மையார் என்ட்ரி இன்றைக்கி வந்து தமிழக அரசியலில் வந்து ஒரு மாறுதலை உண்டாக்கக்கூடிய களமாக உருவாக்கி இருக்கிறது. ஏன்னா அதுதான் சொல்கிறேன், இது வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றது நிறைய பேருக்கு புரியல. எல்லாம் ஒன்று விஜய் என்ன சொல்கிறாரு, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி. எடப்பாடி அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் அவரை கன்சிடரே பண்ணுறதில்ல, எங்களுக்கும் திமுகவும் தான் போட்டி. நேற்று கூட ஒரு விவாத மேடையில் திமுக அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டாங்க. பட் இங்கே சிக்னிஃபிகண்ட் இம்பேக்டை வந்து நம்மளுடைய சின்னம்மா அவர்கள் வந்து தெளிவாக உறுதியாக தாக்கத்தை உருவாக்க போகிறாங்க மதுரை மண்ணிலிருந்து. ஏற்கனவே புதுச்சேரியில் புதுவையிலிருந்து புதுமையை உருவாக்கிய பிரச்சாரத்தை உருவாக்கி 4 பேருக்கு களமாடி பிரச்சாரம் செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள் அம்மையார் அவர்கள். நேற்று அறிவிக்கப்படும். அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா, 234 தொகுதிகள்லேயும் வந்து இவங்க தெளிவாக அம்மையார் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்றுதான் எனக்கு கோரிக்கை. இன்னும் ஒரு நாள் டைம் இருக்குது. அதனால் கடைசி நாளில் நிறைய பேர் வேட்பு மனுக்கள், இப்போது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு சில எலெக்ஷன்லாம்
பொது வேட்பாளரை ஆதரிச்சுட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு டைம் இல்லை, அந்தந்த வேட்பாளர் யார் நல்ல வேட்பாளரோ, இப்போது உதாரணத்துக்கு நான்லாம் பெரம்பூர் தொகுதியில் நின்றுருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது பொது வேட்பாளர் அறிவிச்சாங்கன்னா டக்குன்னு 234 தொகுதியிலும் கவர் பண்ணிடலாம். சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம சென்னையிலையும் ப்ளே பண்ணோம். சென்னையில் எந்த இம்பேக்ட் நடந்தாலும் இந்தியா ஃபுல்லாக எதிரொலிக்கும். அது இல்லாமல் வந்து தமிழர்கள் மத்தியில் எதிரொலிக்கக்கூடிய ஒரு இடம் மதுரை, சென்னை எல்லாமே. ஆனால் இந்த தூரம் வந்து கோட்டைன்னு சொல்லி திமுகவினோட கோட்டையை உடைச்சவங்க புரட்சி தலைவி அம்மையார் அவர்கள். இந்த முறையும் அந்த வாய்ப்பு இருக்குது. ஆர்கே நகர், பெரம்பூர் அந்த மாதிரி பகுதிகள், குறிப்பாக எக்மோர்லாம் கொடுத்துருக்காங்க, மாதவரம், திருவிகா நகர்லாம் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நான் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் வந்து இன்னும் அடிஷ்னலாக பல்லாவரம்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சிக்னிஃபிகண்ட்டாக வந்து வெற்றி ஒரு 2வது கட்டமாவது நம்ம பிடிக்கக்கூடிய அளவுக்கு வாக்குகள் பெருகொண்டு தான். ஏன்னா இன்னும் அந்த பெண்கள் வந்து குறிப்பாக புரட்சி தலைவை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் விஷயமே. நீங்கள் நம்பாட்டி போங்க, 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து திமுகவுக்கும் ஓட்டு போட தயாராக இல்லை. அதிமுகவில் வந்து அம்மையார் இல்லைன்ற ஒரு இது, விஜய்க்கு ஓட்டு போடலாமா அப்படின்னா பெண்கள் ஓட்டு போடுவாங்கன்ற சூழ்நிலை மாதிரி இன்றைக்கி களம் வேறு மாதிரி போய் அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. அந்த விஷயங்கள்லாம் எதனால் மாறி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. அந்த விவாதம் அந்த டாப்பிக்கே வேண்டாம். நம்ம முக்கியமான விஷயம்னா பெண்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகி போயிருக்காங்க. இவங்க பண்ணுற இந்த கோல்மால், இந்த கூப்பன் கோல்மால் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு கோல்மால். அது ஸ்டாலின் வரட்டும் தமிழகம் வெல்லட்டும் அப்படின்ற 8000 ரூபாய் அந்த கூப்பன் இருக்குது பார்த்தீங்களா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் கூப்பன்களை கொடுக்கட்டும், தமிழகம் தலை குனியட்டும் அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு போயிருக்காங்க. பெண்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க நல்லா. இப்போ புரட்சி தலைவி அம்மா எங்கே என்று தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கி கூட நேற்று கூட வந்து விவாத மேடையில் தெளிவாக சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மாற்று களத்தில் இருந்து பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் புரட்சி தலைவி இல்லாத ஒரு களம் அப்படின்ற சூழ்நிலை தான் ஸ்டாலினுக்கு ஐயாவுக்கு 2021 ஓட்டு போட்டாங்க. சசிகலா அம்மையார் வந்து 2021 தேர்தலில் தேர்தல் பிரச்சாரம் செய்திருந்தால் இந்த அளவுக்கு தோல்வி அடைந்திருக்காது. ஒரு கணிசமான ஒரு மார்ஜினல் தோல்வியில் வெற்றி பெற்று, அதுதான் வெற்றி பெற்றிருக்கும், ஒரு கணிசமான வெற்றியை பெற்றிருப்பாங்க. ரொம்ப ட்ரப்பிங் இல்லைன்னா கூட ஒரு 130 சீட்டையாவது பிடிக்கிறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து சசிகலா அம்மையார் வரதுனால, மறுபடியும் பிரச்சாரம் செய்ய போவதனால, மதுரை மண்ணிலும் சரி தென்னகத்திலும் சரி, குறிப்பாக இந்த கடலோர பகுதிகளில் வந்து மீனவர்களுக்கு எந்த நலத்திட்டங்களை பெருசாக திமுக செய்யாததுனால நம்ம அன்றைக்கி இந்த போல் விஷயம் பற்றி பேசினோம். மீனவர்களுக்கு ஏதோ 2 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்குறான்னு சொன்னாங்க. அதில் எத்தனை வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, 100, 200, 50 தெரியல. இருக்கிற வீடுகள்லாம் மணல் அரிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்குது. பல கடற்கரை நேற்றுலாம் உள்வாங்கியிருக்கு கடல். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதுகாப்பற்ற முறையில் மீனவர்கள் இருக்காங்கன்றதை தெளிவுபடுத்துது. அங்கே வந்து மீனவர்கள் வந்து இடத்துல வந்து திமுகவுக்கு ஆல்ரெடி ட்ரப்பிங் ஆயிடுச்சு. இதெல்லாம் என்ன சொல்லி முடிச்சிடறேன். இப்போ இந்த இடத்துல போய் நேற்று புதுவையில் பிரச்சாரம் பண்ணது மீனவர்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. புதுவையில் வந்து ஒரு மாநில அந்தஸ்தை பெற்றுத் தருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கிறது. அது இல்லாமல் தமிழகத்தில் பல மாற்றங்களை உண்டாக்கும். அதான் நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன். எல்லா இந்த ஊடகத்தை பார்த்து கொண்டிருக்க அனலிட்டிஸ்டிக்ஸு எல்லா ஸ்டாட்டிஸ்டிஷியனும் சின்னம்மா அவர்களுடைய இந்த வருகையை வந்து கணக்கில் கொண்டு சர்வே பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக வந்து இந்த தேர்தலில் ஒரு ரிசல்ட்டில் வரும்போது சின்னம்மா அவர்கள் 5 தொகுதிகளில் வந்து உறுதியாக வெற்றி பெறக்கூடிய இன்றைக்கி சூழ்நிலையில் இருக்குது. அப்புறம் காலம் மாறிக்கொண்டே இருக்கணும். 15 நாளில் கண்டிப்பாக யார் முதலமைச்சர் ஆகக்கூடிய இதை வந்து சின்னம்மா முடிவு செய்யக்கூடிய அளவுக்கு களம் மாறும் என்றது தான் அவங்களோட பிரச்சனை. ஏன்னா சின்னம்மா போக புரட்சி தலைவியினுடைய பிம்பம் ஏற்படும். பெண்கள் வாக்களிக்க தயாராக விடுவார்கள். திருக்குமார், இப்போது கிட்டத்தட்ட நம்ம இப்போ பார்க்கும்போது முதற்கட்டமாக இப்போ நம்முடைய பொதுவான பெர்செப்ஷன், கிரவுண்ட் ரியாலிட்டி, நீங்கள் பார்க்குற அளவிற்கு கடந்த கால தேர்தல்களும் தற்போதைய தேர்தல் முறைகளும் மனோநிலைகளும் எப்படிப்பட்ட ஒரு கலைச்சூழல் இருக்கு? உங்கள் கேள்விக்கு நான் தகுந்த பதில் சொன்னேன் என்றால் தமிழக மக்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் வரும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் தெளிவாக பேசுங்க. அதாவது ஒரு காலத்தில்
கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் போட்டியாக இருந்தது அகில இந்திய அளவில். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக ஒரு கட்சியாக ஆச்சு, திமுகவை போல் அப்புறம் அண்ணா திமுக வந்தது. இப்படி நான்கு இன்னும் சில கட்சிகள் வந்திருந்தாலும் கூட இறுதியாக போட்டியில் களத்தில் நின்ற கட்சி திமுகவும் அண்ணா திமுகவும் தான். இப்போ 25-30 வருஷமாக மாற்றி மாற்றி இருந்திருக்காங்க. 50 வருஷம் அரசியல் அப்படி தான். 67 to 60 வருஷம் ஆயிட்டு. ஆமாம், ஆயிட்டுது. அதிக காலம் ஆட்சியை பிடித்த மேலும் மேலும் வளர்ந்து எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு அவர் விட்டு சென்ற நிலையிலேயே அந்த கட்சியை மிக உறுதியாக, இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆரையும் அவர் வளர்த்தெடுத்த முறைகளையும் இன்னொரு பாணியில் ஜெயலலிதா அம்மாவும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய சின்னம்மா திரு சசிகலா அவர்களும் அதை அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமுமாக இருந்து வழிநடத்தி அந்த கட்சியை நடத்தினார்கள். அந்த கட்சி அத்தனை ஆண்டு காலம் இருந்தது. 2017 அவங்கள் மறைவிற்கு பிறகு அந்த கட்சி அதற்கு அப்புறம் உள்ள நிலை அது ஒரு பரந்த ஒரு ஆலமரத்தில் ஒரு எல்லோருக்குமான ஒரு கட்சியாக இருந்ததை அதை ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனலில் அதை தனியாக ஒரு வடிகால் அமைத்து அந்த கட்சியை ஒரு சிலர் தவறாக வழிநடத்தி அது இப்போ தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிறது. 17க்கு பிறகு 10 முறை வெற்றி பெற்று தோல்வி அடைந்து 11வது முறையாக தேர்தலை சந்தித்து வருகிறது. இந்த 11 இப்போ இவ்வளவு இதில் இன்னைக்கு இருக்கிற திமுகவிற்கும் கலைஞருக்கு பிறகு கலைஞர் மறைவிற்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை அவர் நடத்திய விதம், அவர் வாங்கிய கடன், அவர் ஆட்சியில் நடந்த பல்வேறு வகையான சட்ட ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் நடமாட்டம், அதுபோல் இளம்பெண்கள் கற்பழிப்பு வழக்குகள், அது தவிர ஊழல் இதில் தரை நிலம் நீர் ஆகாயம் என எதையும் விடாமல் எல்லா இடத்திலும் பெரிய அளவில் தொழில், கார்ப்பரேட் மாதிரி தொழில், அதற்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். குறிக்கிற ஆகாயம்னு சொன்னது ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன பேசுவோம்? ஆமாம், ஆகாயம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஆமாம், தெரியும். வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தெரியும். ஆகையினால சரி, இப்படி எல்லா இடத்துலையும் அரசியல்ங்கிற பேரில், அரசியல் கட்சிங்கிற பேரில் ஒரு டைனாஸ்டியை வெளிப்படையாக டைனாஸ்டி பாலிட்டிக்ஸை நடத்தி கொண்டு ஜனநாயக நாட்டில் நடத்தி கொண்டு அதற்கும் 10 பேர் கைதட்டி கொண்டு அதற்கும் அவருக்கு ஜே இவருக்கு ஜே என்று சொல்லிக்கொண்டு அந்த கட்சியில் இருக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களும் அதை ஆதரித்து கொண்டு அதாவது நம்முடைய முகலாயர் ஆட்சி எப்படி நடந்தது என்பதை இன்றைக்கி நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை போன்று ஒரு மாடலுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அங்கே முதல்ல பாபர் தான் ஸ்தாபகர். அதுக்கு முன்னால் நடந்த ஆட்சிகள் வேறு இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கூட 1524 பாபர் ஆட்சி தான், பாபர் தான் ஃபவுண்டர் ஆஃப் த முகல் எம்பையர். அவருக்கு பிறகு ஹிமாயூன், அவரது மகன் அக்பர், அவரது மகன் ஜஹாங்கீர், அவரது மகன் ஷாஜஹான், அவரது மகன் அவுரங்கசீப்புக்கு பிறகு அவருடைய மகன் காலத்தில் கம்ப்ளீட்டாக முகல் எம்பையர் டெஸ்ட்ராய் ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் வெள்ளைக்காரங்க வந்துட்டாங்க. இப்போ இதை கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது இப்போ திமுக மட்டும்தான். திமுகவில் இருக்கிறவங்க, அது கீழே இருக்கிறவங்க, கட்சி நிர்வாகிகள், ட்ரஸ்டிகள் எல்லாருமே அதற்கு ஆதரவாக இருந்து கொண்டு அந்த மாதிரி ஒரு மன்னர் ஆட்சியை நம்ம நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மன்னர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். எம்ஜிஆர் ஸ்தாபித்த அதிமுக ஆட்சியை தமிழ்நாட்டில் மலர வேண்டும் என்பதற்காகவே அந்த அம்மையார் திரு ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பின் சகோதரர் சொன்னது போல மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற அந்த கோஷம் இன்றும் நம்ம மனதில் 2015 அதுக்கு முந்தின ஆட்சி காலத்தில் அவர்கள் அதை பிரயோகப்படுத்தினார்கள். அந்த வார்த்தையும் அந்த சொல்லாடலும் நம் மனதில் இன்றும் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சியை அவர்கள் மறைவிற்கு பிறகு அதை குருவிக்கூட்டில் கல்லை தூக்கி போட்டது போல சிலர் செய்துவிட்டனர். அதற்கு சிலர், அந்த கட்சியில் உள்ள சிலர் உடந்தையாகிவிட்டனர். அதன் எதிரொலியாக பல கட்சிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 6 முனை போட்டி இன்றைக்கு 6 முனை போட்டி ஆகியிருக்கிறது. இந்த 6 முனை போட்டியும் 5 முனை தான், 6 முனை இவர் கிருஷ்ணசுவாமி
என்ன ரைட். சார் கிருஷ்ணசாமி இருக்காரு, ஏன்னா ஏழுமலை போயிட்டே அடிச்சேன். எப்படி வேல்முருகன் வேல்முருகன் வந்தா 7000. ஏன்னு கேட்டா அவங்க சொல்றதுல கருத்து என்ன தெரியுமா, 500 ஓட்டு 1000 ஓட்டுகள்லாம் நிர்ணயிச்சு, அது எவ்வளவு பெரிய அதனாலதான் இப்போ ஐயா கண்டிப்பா ஆகையினால அந்த 500 ஓட்டு இருக்கு. 1000 இன்னைக்கு அது இவர் சொன்னது போல வேல்முருகனையும் சேர்த்தா 7 முனை போட்டி. அவர் ஒரு பக்கத்துல இம்பாக்ட் ஏற்படுத்துறாரு. இல்ல, அவரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் சில புரட்சிகரமான பேசக்கூடியவர், அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது, அவர் நீண்ட கால அரசியல் அவர் திமுகவில் நடந்த எல்லா விஷயங்களையும் பேச அதே போறார். போல நண்பர் கிருஷ்ணசுவாமி அதே போல தான் அவர் ஒரு பக்கத்துல புதிய அவர் தமிழகம் இருக்காரு, அவர் இருக்காரு. சிறுப அவரும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்காக அவர் ஒரு மருத்துவராக இருந்து கூட அவர் ஆயுளை பூரா அதற்கு செலவு செய்திருக்கிறார். ஆகையினால இப்போ இத்தனை உருவானதுக்கு யார் காரணம்? ஒரே ஒரு நபர் தான் காரணம். அதான் இன்றைக்கி உலகத்தில் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் அமெரிக்கா எப்படி காரணமோ அதுபோல் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் அதிமுக அரசியலில் இத்தனை கட்சிகள் உருவாகுவதற்கு ஒரே ஒருத்தர் காரணம். அந்த ஒருத்தர் யாருன்றதை நான் சொல்ல முடியாமல் தவிக்கிறேன், அது மக்களே புரிந்து கொள்வார்கள். ஆனால் இதெல்லாம் நாங்கள் கடந்த 2-3 ஆண்டுகளாக இதே அரங்கிலும் சரி, நான் பேசிய எல்லா அரங்கிலும் நான் இதை மிக மிக ஆழமாக அழுத்தமாக வலியுறுத்தியிருக்கிறேன். இதை அதிமுகவின் ஆதரவாளனாக அதிமுக இல்லவே என்று சொன்னாலும் கூட அந்த கட்சியின் மீது இருக்கிற எனக்கு ஒரு மரியாதையின் அடிப்படையில் அந்த கட்சி சிதறிவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் நான் பேசியிருக்கிறேன். இப்போ நம்ம உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது, பேசிக்கிட்டே இருக்க போகிறோம். ஒரு கேள்வி வரேன், ஐயாட்ட கேட்போம். நேராக நமக்கு நிறைய இருக்கிறனால பேசுவோம். ஒரு கண்டினியூஷன். இந்த ஒரே நபர்னீங்க இல்லையா, அவருக்கு வாழ்வா சாவா போராட்டம். ஆமாம். இந்த 11 + 12 ஆயிட்டுன்னா வாட் வில் ஹேப்பன்? கட்சியினுடைய அவர் ஒரு 10 நாள் கூட அந்த பொறுப்பில் இருக்க முடியாது. இல்லை, அது நம்ம கற்பனையாக பேசலை, என்ன நடக்க. தட் இஸ் ட்ரூ. ஏன்னா ஆக்சுவலாக ஒரே ஒரு இது இன்டர்ஃபியரன்ஸு, ஃப்ரீயாக பேசுங்க. இல்லை ஒரு நான் முடிச்சுக்கிறேன். லாஸ்ட் டைமே சொல்ல வேண்டியது. சரி, என்ன ஆகுதுன்னா தமிழக அரசியல் களத்தில் ரொம்ப இந்த அஸ்ட்ராலஜிக்கல் இம்பேக்ட், அதை நம்புறது அப்படின்ற அவங்கள வச்சு ஒரு சூது விளையாடுறாங்களோ அப்படின்றத தெரியுது. நான் ஒரு வீடியோவில் யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு ஜோசியர் 21 தேர்தலில் ஸ்டாலினே வரமாட்டார் நான் சொன்னேன், ஆனால் வந்தார். இந்த தடவை அவரே சொல்கிறார், இருக்கிற ஜாதக கணிப்பு பிரகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு இவர் தான் அட்வைஸ் பண்ணியிருப்பார் போல இருக்கு, நீங்கள் எதிர்கட்சி தலைவராக தான் இருக்க முடியும், ஆனால் கட்சியை நீங்கள் தக்க வைக்க முடியும், இப்படி ஒரு அட்வைஸாக இருந்தாலும் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை நம்பிக்கிட்டு இவரும் இதை ஏன் கோடிட்டு காண்பிக்கிறேன்னா, சோ அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் 2011 தேர்தல் கலயுகத்தை அதே மாதிரி அப்துல் கலாம் ஐயா அவர்களும் அவங்களையும் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணலாம் கலயுகம். ஏன்னா அந்த ஃபீல்டில் நான் இருந்தேன், அந்த சர்வே ரிப்போர்ட்டுக்காக ஜெயலலிதா அம்மையார் அணுகிறதுக்கு மைத்ரேயனெல்லாம் சந்தித்தேன் நான். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கலாம் ஐயா அவர்கள் மாணவர்களை களம் இறக்கிட்டாங்க, நீங்கள் ஆல்ரெடி அவங்க ஃபீல்டில் ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜெயலலிதா அம்மையாருக்கு அப்படின்னு தான் எனக்கு தகவல் கொடுத்தாங்க மைத்ரேயன் ஐயா அவர்கள். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ சோ ராமசாமி ஐயா அவர்களுக்கும் இவங்களுக்கும் என்னென்னா, ஜெயலலிதா அம்மையார் அவங்க தெளிவாக சொன்னாங்களாம், நான் எதையும் நம்ப மாட்டேன், மக்களால் நான், மக்களுக்காகவே நான், மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு, மக்களை மட்டும்தான் நான் நம்புவேன். கட்சிக்காரங்களை 2வது ஃபேக்டராக தான் வச்சுருந்தாங்க, மக்களை நம்பி தான் நான் பிரச்சாரம் செய்வேன், மக்கள் என் மீது அன்பு கொண்டிருக்கிறார்கள், ஆகையினால் எனக்கு தான் உறுதியான வெற்றி என்று களம் இறங்கி களமாடினார்கள் 2011 தேர்தலில். இதுதான் நடந்த உண்மை. மக்களை நம்பி யார் போகிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. இவர் என்னென்னா அந்த ஜோசியம் ஸ்டாலின் குடும்பத்திலேருந்து தூண்டி விட்ட ஜோசியக்காரங்களாம் நம்பிக்கிட்டு இவர் நான் இன்னைக்கு வரைக்கும் 31 வரைக்கும் நான் எதிர்கட்சி தலைவராக இருப்பேன் அப்படின்னு ஜாதகத்தில் இருக்குது, அதனால் நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னா என்ன பேசுவோம். மக்கள் பணி செய்ய வந்திருக்கீங்களா? இப்போ ஐயாட்ட கேட்குறது, நீங்கள் 2வது நிறைய பேச நிறைய டைம் இருக்குது. இப்போ குமார் ஐயா, நான் உங்கள்கிட்ட கேட்டது என்னென்னா, அதிமுக நான் ரொம்ப சீரியஸான கேள்வி, எல்லோரையும் அனுப்பிவிட்டார்கள். உலக வரலாற்றில் இது மாதிரி ஒரு தலைவரை நான் படித்ததில்லை. நீங்களும் ஒரு புத்தகம் எழுத்தாளர், எல்லாரும் நீங்கள் சொன்ன வார்த்தையை பல டிவிக்களில், ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவங்ககிட்டலாம் யாரும் பேச முடியாது, ஆனால் அவர் கூட எல்லாரையும் கடுமையாக விமர்சித்த எல்லோரையும் அரவணைத்தார். அதில் ஆட்கள்லாம் உங்களுக்கு தெரியும். திரு கருணாநிதி என்னதான் இருந்தாலும் எல்லாரும் அரவணைத்துக்கொள்வார். டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் எஸ்டிஎஸ் வீட்டுக்கே போனார். இப்போ ஸ்டாலினும் சரி, எல்லாரையும். ஆனால் இவரை போன்று யாரும் ஒருவரை நாங்கள் பார்த்ததில்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்கள் சொல்லுங்க. கல்லூலி மங்கன் ஒரு பெயர் வைத்தேன், யாருக்காவது அவருக்கு நான் பெயர் வைத்தேன், கல்லூலி மங்கன் அப்படின்ற ஒரு பெயர் வைத்தேன். கல்லூலி மங்கன் தென்பகுதியில் அதிகமாக பேசக்கூடிய ஒரு கல்லூலி மங்கன்னா எந்த நியாயத்தையும் தர்மத்தையும் பொது நீதியவும்
எதையும் ஏற்றுக்காமல், எதையும் மதிக்காமல், எதையும் எதுக்கும் கட்டுப்படாமல் தான் பிடிச்ச முயலுக்கு கால் 3 என்று வாதிட்டு கொண்டிருக்கிறவர்களுக்குத்தான் கல்லூரி மகன் என்று சொல்வார்கள். அந்த பெயரை நான் சொன்ன அந்த நபர் தவறான விஷயம் ஒன்றும் இல்லை, தவறான ஒன்றும் இல்லை. இல்லை, எனக்கு வேதனை என்ன என்று சொன்னால், ஒரு தனி மனிதனுடைய எண்ணத்தால் இன்றைக்கி அந்த கட்சியில் எத்தனை பிரிவு, அமமுக வந்தாச்சு, இப்போ அந்த சின்னம்மா அவங்க ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க, இப்போ செங்கோட்டையன் வந்து அங்கே போயிட்டாரு, ஓபிஎஸ் 3 முதலமைச்சர் வந்தார், அவர் அங்கே போயிட்டாரு. பல 200க்கும் மேற்பட்ட முக்கியமாக தமிழகம் பூரா பேசக்கூடிய தெரியக்கூடிய நபர்கள் ஒரு 200க்கும் மேற்பட்டவர்கள் போயிருக்கிறார்கள். வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஆமாம், எல்லாரும் போயிருக்கிறார்கள். அப்போ யார் காரணம்? இதுக்கு காரணம் என்ன என்று யாராவது எல்லாரும் புகழ்ந்து பேசுகிறாங்க, என்னால் அப்படி புகழ முடியல. எல்லாரும் புகழ்ந்து பேசுகிறாங்க, பெரிய திறமையானவர் அப்படி இப்படி, எப்படி அவங்களால் பேச முடியுது? திருக்குமார், நீங்கள் ஐயா தொடர்பு. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல இத்தனை பிரிவுகள், இத்தனை குழப்பங்கள், இன்றைக்கி கூட்டணியில் பிரச்சனை. இன்றைக்கி இன்னொன்று நான் சொல்கிறேன், என்னை வந்து நான் வலதுசாரி ஆதரவாளர், அது இருக்குது தனியாக. இன்றைக்கி அண்ணாமலைக்கு சீட்டு கிடைக்காததுக்கு இந்த சிக்கல் தான் காரணம். அண்ணாமலைக்கு அவரை ஒதுக்க வேண்டும், அவரை அரசியலிருந்து அவர் அரசியலில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து தமிழ்நாட்டு அரசியலில் அவர் பிரவேசித்து விடக்கூடாது என்பதற்காக எடுக்கப்பட்ட சூழ்ச்சியின் வெளிப்பாடு தான் இது என்ன போன்றவர்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ இதனால் இப்போ அண்ணா பாருங்கள், பாஜகவில் இப்போ இன்னைக்கு தான் அது கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கு, இன்றைக்கி தான் அதை முடிவுக்கு வந்திருக்காங்க. அதுலேயும் குழப்பம் இன்னும் நீடித்து கொண்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் இப்படி ஒரு கேள்வியை சொல்கிறீங்க, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அண்ணாமலைக்குன்ற ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் இருக்கலாம், இளைஞர்கள், அவர்கள் இனி எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிப்பார்கள்? அவர் வாக்களிப்பதை பற்றியோ ஜெயிப்பதை பற்றியோ ஆட்சி அமைக்கிறத பற்றியோ அவர் மைண்ட்லேயே வச்சுக்கல சார். அது அவருக்கு அது டசன்ட் மேட்டர். அது இல்லை அவருக்கு இஷ்யூ. அவருக்கு அதிமுகவில் தான் இருக்கணும், தான் எம்ஜிஆரை விட ஜெயலலிதாவை விட தான் பெரியவர் என்று நினைத்து பேசிக்கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இனிமேல் அது வரட்டும், ஒரு விவசாயி நம்ம வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். ஆனால் எனக்கு இந்த துரோக செயல்களை நியாயப்படுத்துவது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அரசியல் நாகரிகம், இதற்கெல்லாம் அரசியல் நாகரிகம் என்றோ ராஜதந்திரம் என்றோ யாராலையும் சொல்ல முடியாது. இதெல்லாம் ராஜதந்திரம்னா அந்த ராஜதந்திரம் வார்த்தை ரொம்ப கேவலமான வார்த்தையாக ஆகி மாறிவிடும். உட்கார வைத்துட்டு, பதவியில் உட்கார வைத்துட்டு போனதுக்கு பிறகு, காலில் விழுந்து போனது எல்லாத்துக்கும் தெரியும், உலகம் பூரா தெரியும். தெரிஞ்சதுக்கு பிறகு எனக்கு நீங்கள் ஒரு வாரத்திலேயே, ஒரே வாரத்தில் கம்ப்ளீட்டாக பாய்சனாக மாறி அவங்கள அழிக்கிறதுக்கு முயற்சி எடுத்த ஒரு மனிதர் தலைவராக மாறுறதுங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதில் ஒரு சிறிய விஷயத்தை பேசுவோம். அன்னைக்கு அம்மா பேசும்போது அந்த அவர்களுடைய எவ்வளோ சங்கடம் இருக்குது பாருங்க. சிறை வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்து அவருடைய வாழ்க்கை துணை கொல்ல சதி திட்டம் நடந்தது. இத்தனை நாட்கள் இருக்கணும், இவ்வளோ கொடூரம் செய்வதற்கு என்ன காரணம்? இது மனித இதயம் கிடையாது சார். நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது ஐயா இறந்துருக்காங்க, அவர்களுக்கு எவ்வளோ மன வலிகள் இருக்கும், மன வேதனைகள் இருக்கும். அப்போ உனக்கு என்ன அநியாயம் செஞ்சாங்க சார்? இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நடக்கிறாங்க. என்னதான் சட்டத்திட்டம், குழு, பொதுக்குழு, செயற்குழு, தொண்டர்கள் ஆதரவு என்ன வேணாலும் இருக்கட்டும், அன்னைக்கு நடந்தது எல்லாம் உலக மக்கள் பூரா தொலைக்காட்சியில் எல்லாரும் பார்த்தாங்க. அன்னைக்கு நடந்தது கோத்தூரில் நடந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு எப்படி பதவி வந்தது, எப்படி ஆசீர்வாதம் பண்ணாங்க, என் பிரதர் போல் ஒரு சகோதரர்னு சொன்னதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி தான் அவருக்கு பதவி கிடைத்தது. பதவி கிடைத்தது அவ்வளோ ஈஸியாக கிடைத்து விடுமா? அன்னைக்கு உள்ள சூழலை நீங்கள் யோசிக்க வேண்டாமா? 1000 இருக்கட்டும் சார், லட்சம் இருக்கட்டும், அரசியல் திறமெல்லாம் எவ்வளோ இறுக்கமான ஒரு. அப்போது அதிலிருந்து ஒரு 10 நாளையில் கம்ப்ளீட்டாக மாறி அந்த கேரக்டரையே ஒழிச்சு கட்டணுங்கிற ஒரு முடிவுக்கு வரணுன்னா அதுக்கு எவ்வளோ மனதில் மனித ஹியூமன் பீயிங் பிளட்டே அதில் ஓடலை. அந்த ஹார்ட் வந்து மனித இதயத்துக்கு அப்படி இருக்கு, வேலை செய்ய முடியாது. அப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டு எல்லாத்தையும் இன்றைக்கி கூட்டணி அமைத்து இவரே பாஜகவை எல்லாரும் பாஜகவை வில்லு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க தொலைக்காட்சிகளில். நான் சொல்லும்போது நான் துணிச்சலை சொல்லணும், பாஜகவுக்கு ஒரு ராஜதந்திரமும் கிடையாது. தமிழ்நாட்டில் நேர்மையான ஆட்சியை கொண்டு வரணுங்கிற ஒன்றை தவிர வேறு எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டில் அதுக்கு தகுந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஜேபியில் இல்லைங்கிறதுனால கூட்டணி அமைக்க வேண்டும் என்கிற கட்டாயம் ஏற்படுவதால் அவரை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அது வெற்றி தோல்வி வெற்றி ஏற்பட்டாலும் அவர்தான் பொறுப்பு, தோல்வி அடைந்தாலும் அவர்தான் பொறுப்பு. பழனிசாமி ஆமாம், தோல்வி அடைந்தால் அவர் அந்த பொறுப்பில் வெற்றி அடைந்தாலும் அவர்தான் பொறுப்பு, தோல்வி அடைந்தாலும் அவருக்கு தான் பொறுக்கும்னா
இப்போ வந்து ஒரு பெரிய குழப்ப நிலை அதிமுகவில். அதாவது வரக்கூடிய தகவல்கள் அவ்வளோ நல்லதா இல்லை, கண்டிப்பாக நல்லதா இல்லை. அப்படி இருக்கின்ற போது அந்த கட்சிக்குள்ள ஒரு குழப்பங்கள் தொண்டர்கள். இப்போ என்ன செய்ய முடியும் சார்? இப்போ என்ன கையை விட்டு போயே செல்லாம். ஜான் போனா என்ன, முளம் போனா என்னங்கிற நிலையில் தான் எல்லாரும் இருப்பாங்க. இப்போ என்ன பண்ண முடியும்? ஆனால் திமுகவுக்கும் அதே போல் இருக்குது. திமுகவுக்கும் அதை போல் இதற்கு இணையான அதை நம்ம அடுத்த கட்டத்தில் பேசுவோம். இப்போ ரெண்டாவது பேசுவோம். மின்னல் ரவி அண்ணன்ட்ட கேட்டுக்கிறோம். அண்ணா சார் வாங்க சார். இப்போ கொஞ்சம் எல்லாருக்கும் நம்ம டைம் இருக்கிறனால நல்லா ஃப்ரீயாகவே பேசுகிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஒரு தொண்டர். இப்போ ஐயா பேசுனது உங்கள் 2 பேரும் வேற ஒரு ஆங்கிள். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஸோ நாங்கள் 6 வயசுலேருந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஒரு படத்தை பார்த்து வந்தவங்க சார். 6 வயசுல 6 வயசுலேருந்து எங்கள் அப்பா கூட போய் படம் பார்த்தவங்க வெர்பாத் பிராட்வே தேட்டரில். நாங்கள் படத்துலேயே வந்து இப்போல்லாம் படத்தில் பாட்டு வந்து வெளியில் போயிடுறாங்க. அப்போல்லாம் தலைவருடைய பாட்டு வந்து உட்காந்து கேட்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, தலைவர் வந்த படத்தில் தத்துவ பாடலும் கேட்டுக்கிறோம், காதல் பாட்டையும் கேட்டுக்கிறோம், சோக பாடலையும் கேட்டுக்கிறோம். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, தலைவர் எவ்வளோ படம் நடிச்சிருக்காரு. தன்னுடைய உடன் பிறந்த அண்ணன் சக்கரபாணி அவர்களுக்கு ஒரு படம் தான் சார் நடிச்சு கொடுத்தார். அந்த படம் வந்து அரச கட்டளை. அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு ஒன்று வரும். புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் பாடுவாங்க, என்னை பாட வைத்தவன் ஒருவன், அந்த பாட்டுக்கு அவன் தான் தலைவன், ஒரு குற்றமில்லாத மனிதன், கோவில் இல்லாத இறைவன். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மா பாடுவாங்க. ஆனால் அந்த பாட்டு அம்மா பாடுவாங்க. அந்த பாட்டு படத்தில் வேறு, அந்த படத்தில் அம்மா பாடுவாங்க அரச கட்டளை படத்தில். ஆனால் புரட்சித்தலைவர் வந்து தன்னுடைய சொந்தமாக படம் எடுத்தார், அடிமை பெண். அந்த படத்தில் வந்து டைரக்ஷன் சங்கர் அவர்கள், தயாரிப்பு வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர். அந்த படத்தில் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் வந்து பாட வச்சார். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் தெய்வம், அதே மலையின். அது அவங்க சொந்த குரலில் பாடணும். அரச கட்டளையில் அது பாடுற போல வச்சு எனக்கு கொடுத்தாரு. ஆனால் அடிமை பெண்ணில் சொந்தமாக பாட வச்சார். சொந்தமாக. இதுதான் வந்து புரட்சித்தலைவர் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு நல்ல ஒரு பாட்டு இல்லையா? அதுதான் சார் புரட்சி தலைவர். அப்படியாப்பட்ட புரட்சி தலைவரின் திருப்பெயரை வச்சு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அனைத்து இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு போது இன்றைக்கி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். வட சென்னையிலலாம் அந்த அம்மா வந்து கண்டிப்பாக இந்த கட்சி ஆளுங்கட்சியாக வரும், கண்டிப்பாக வரும். இந்த தேர்தலாலும் அடுத்த தேர்தல் கண்டிப்பாக வரும். காரணம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஒரு மாமனிதனை, ஒரு மகான் அந்த அம்மா பேர் வச்சுக்கிறாங்க பார்த்தியா. ஆனால் கண்டிப்பாக அந்த அம்மா வருவாங்க. வட சென்னையில் இருக்கிற அதிமுக கூட்டம்லாம் பின்னாடி சின்னம்மா பின்னாடி கண்டிப்பாக வரும். இது நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புரட்சி தலைவர் அம்மா அவங்க வந்து 6 லாங்குவேஜ் படிக்க தெரிஞ்சவங்க சார், புரட்சி தலைவர் அம்மா. ஆனால் அவங்களோட இந்த சின்னம்மா வந்து ஒரு வட்ட செயலர்லேருந்து அடிமட்ட தொண்டர்லேருந்து அமைச்சராகக்கூடிய அளவுக்கு ஒருத்தனை உழைக்கக்கூடிய ஒரு தொண்டனை புரட்சி தலைவர் அம்மா அவர்களை அடையாளம் காட்டி அமைச்சராக்கி உட்காந்து அழகுப்படுத்துவோங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நாங்கள் இந்த அதிமுகவில் கொள்கைக்காக தான் நாங்கள் வந்து சேர்ந்தோமே தவிர கொலை பண்ணிட்டு வந்து எங்களை காப்பாற்ற சார்ல. கண்டிப்பாக கொள்கைக்கோசம் தான் நாங்கள் அந்த அதிமுகவில் சேர்ந்துக்கிறோம் சார். அப்படியாப்பட்ட ஒரு அதிமுக கழகம் இன்றைக்கி வந்து சீரழிஞ்சின்னு வருதுன்னும் போது புரட்சி அம்மா பார்த்துட்டு கம்பெனி இருப்பாங்களா? 40 ஆண்டு காலம் இந்த கட்சியை காப்பாற்றணுங்க சார். புரட்சி அம்மா அவரோட இருந்து நான் வந்து 2 ஊர் போயிருந்தேன் சார். 10 நாள் என் மனைவி குழந்தைங்களாம் விட்டு 10 நாள் தனியாக இருந்தேன் நான். ஒரு ஊர் காலாஸ்திரி, ஒரு ஊர் திருப்பதி. இந்த 10 நாள் வந்து ஹெலிபேடு இடத்த ஃபுல்லாக பார்த்துக்கிறது நான் தான் இருந்தேன். அந்த ஹெலிபேடு வந்து காலையில் தண்ணி அடிக்கிறது, ஈவினிங் தண்ணி அடித்து அந்த ஹெலிகாப்டர் இறங்குறதுக்கு அந்த சிமெண்ட்லாம் போட்டு அதை பத்திரமா தனிச்சு பாதுகாப்பு 10 நாள் என் மனைவி குழந்தைங்களை விட்டு நாங்கள் தான் சார். அந்த திருப்பதியில் நான் தான். அந்த ஹெலிபேடில் யார் வருவா? அந்த சிக்னல் கார்டு ஏர்ஃபோர்ஸ் ஒருத்தர். சரி. அவர் வந்து அம்மா வர்றதுக்கு 2 ஹவருக்கு முன்னே தான் வருவார். சரி. ஏன்னா அந்த ஹெலிகாப்டர் இறந்து சிக்னல் காட்டணும் இல்லையா? சரி. ஹெலிகாப்டர் அந்த ஹெலிகாப்டர் இறங்குனா அம்மா வந்து இறங்கி முதல்ல அம்மா இறங்கும்போது பின்னாடி நின்றுவாங்க சொன்னம்மா. அம்மா பின்னாடி இப்படி இறங்கி பார்ப்பாங்க. பார்க்கும்போது தெரிஞ்சிடாப்பா எல்லாம் நாங்களாம் அப்படியே ஆச்சரியப்படுவேன் நான். சின்னம்மா இவ்வளோ ரூபா அம்மா பார்த்துக்கிறாங்களேன்னு. இறங்குவாங்க. கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே என்னுடைய வேலை வந்து அந்த பைலட் இருக்கிறாங்க இல்லையா, ஹெலிகாப்டர் போயிட்டு வந்தாங்க 2 பேர் வருவாங்க. அவங்களுக்கு 2 பேரும் என்ன கேட்குறாங்களோ அதை கவனிக்க வேண்டிய வேலை தான் என்னுடைய வேலை. அப்படி என் மனைவி குழந்தைங்களாம் விட்டுட்டு அங்கே போய் இருந்து வந்தோம் சார். நான் இன்றைக்கி நான் புரட்சி தாய் சின்னம்மா அவங்களுக்கு பக்கம் வந்துக்கிறேன்னா மெயின் காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் புகழை பரப்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சார். நாங்கள் இன்றைக்கி இந்த கட்சியை காப்பாற்றக்கூடிய தகுதி சின்னம்மா அவங்ககிட்ட தான் இருக்குது என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் வந்துக்கிறோம். இந்த நம்பிக்கை கண்டிப்பாக நிறைவேறும். தேர்தல் முடிஞ்சு 3 மாதம் பொறுத்து பாருங்கள் சார். சரி. கட்சிக்காரங்க தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் போயஸ் கார்டன் நோக்கி வராங்கன்னு பாருங்கள். 6 மாதத்தில் கட்சி எந்த கட்சி அம்மா வந்து சிறைக்கு அனுப்பி இந்த கட்சி அபகரிக்க நினைச்சாங்களோ அதே கட்சி சார்ந்தவங்க சின்னம்மா அவங்க தலைமையில் இந்த கட்சியை ஒப்படைக்க போகிறாங்க. அன்றைக்கி இதே நான் ஜெயா ப்ளஸில் வந்து நான் பேசுகிறேன் சார் கேள்வி நேரத்தில். மிக சிறப்பு. சரண பெருமாள். ஐயா, அதாவது இப்போ சகோதரர் சொன்னது போல் இப்போது
தமிழ்நாட்டில் அரசியல் இந்த தேர்தல் வந்து மிக வித்தியாசமான ஆமா. ஒரு யாராலும் சரியாக கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக முடிய போகிறது. ஆமாம் ஆமாம். விஜய் வந்து அதில் முக்கிய பங்கு எடுக்கிறார். சரி. விஜய்க்கு என்னதான் விமர்சனங்கள் நேராக அவர் முதலமைச்சராக முயற்சி செய்கிறார் அப்படி என்று வெளியே நம்ம பேசினாலும் கூட அவர் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும். ஒரு சில தொகுதியில் அவர் போட்டியிட்ட தொகுதிகளில் ஜெயிப்பார். ஏன்னா இளைஞர்களில் வந்து நம்ம 50 வருஷமாக அப்படி தயார் பண்ணிட்டோம். சினிமா தான் உலகம். சரி. சினிமா மிஞ்சது எதுவுமே இல்லை. சரி. சினிமாவில் நடக்கிறது அத்தனையும் 200% உண்மை. ஆகவே அதை நாம் வழிபடணும், கும்பிடணும், அதை ஃபாலோ பண்ணணும். அதில் என்னெல்லாம் நடக்குதோ அதை நிஜ வாழ்க்கையில் செய்யணும். அப்படிங்கிற அளவுக்கு இளைஞர்கள் படித்த இளைஞர்கள், ஐடி படித்த இளைஞர்கள், பட்டப்படிப்பை முடித்த இளைஞர்கள் எல்லாம் கண்மூக்கு தெரியாமல் 30 அடி ஆழம் கிணத்துல தண்ணி இல்லாத கிணத்துல தலைகீழ குதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆர்வத்தோடு இன்றைக்கி அவர் பின்னால் கூட்டம் திரளுகிறது. போகிற இடத்துல கட்டுப்படுத்த முடியாத அளவு கூட்டம் வருகிறது. இது நாட்டுக்கு நல்லதா என்ன? கட்டுப்படுத்தக்கூட அளவுக்கு உயிர்களும் போய் கொண்டிருக்கிறது. உயிர் போய் கொண்டிருக்கிறது. முக்கியமான நான் இந்த நேரத்தில் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பிரான்ஸ் நாட்டில் செகண்ட் வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிந்ததுக்கு பிறகு, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் முடிந்த பிறகு பிரெஞ்சு நாடு எதற்கு இப்படி தோற்று போனாங்க? எல்லாம் இப்போ இராணுவத்தோடு சேர்ந்து இளைஞர்கள்லாம் போரிடணும். அந்த பழக்கம் அந்த நாட்டில் பல காலமாக இருந்தது. ஆனால் அந்த 2 உலகப்போர் வரும் பொழுது இளைஞர்கள் வந்து அதில் கவனம் செலுத்தவில்லை. அப்போ அங்கே என்ன கணிக்கப்பட்டது என்று சொன்னால், அப்போ என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், இதுக்கு என்ன காரணம்? இளைஞர்களுடைய மைண்டு நாட்டு பற்றே இல்லாத மாதிரி இப்படி ஆகிவிட்டதே, இப்படி இருக்க என்ன காரணம்னு சர்வே பண்ணும் பொழுது சினிமாவும் அங்கே நாடகமும் சினிமாவும் நாடகமும் தான் அதுக்கு காரணம். நாடகம், ஷேக்ஸ்பியர் இது அங்கே ரொம்ப பிரபலமான காலகட்டம். சினிமா கொட்டைகள்லாம் கொளுத்துனாங்க சார். அப்போ இதுதான் காரணம். நாட்டினுடைய பாதுகாப்புக்கு இது பாதகமாக இருக்குன்னா நாட்டை கொளுத்துனாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை. எனக்கு அதை கம்பேரிசன் பண்ணும்போது எனக்கு அது தோணுகிறது. 18 வயசில் பகத்சிங் வந்து கல்லூரி மாணவராக இருக்கும் பொழுது அங்கே லாலா லஜபதி ராய ஆங்கிலேய சார்ஜெட் கொடையை எடுத்து குத்தி அவரை பேச வரான்னு சொல்லிட்டு கிட்டத்தில் போய் குத்தி அவர் 15 நாளில் இறந்ததை வந்து வசந்தி தேவிங்கிற காங்கிரஸ் தலைவிரி கோலமாக இறந்துட்டாருன்னு உடனே அந்த கல்லூரி முன்ன தொழுது தலைவிரி கோலமாக கூச்சலிட்டதை பார்த்த இந்த 3 இளைஞர்கள், ராஜகுரு, பகத்சிங், சுகதேவ், மத்தியானம் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக இருந்து போய் கொண்டிருந்தவர்கள் பார்த்துவிட்டு அந்த தாய்க்கு கொடுத்த அந்த தாய் விட்ட சேலஞ்சை எடுத்துக்கொண்டு யார் இதை செய்வது, இவனை கொல்வது யார், இந்த ஆங்கிலேயனை கொல்லக்கூடியது யார் என்று நினைத்து தீர்மானம் போட்டு அந்த காரியங்களை ஈடுபட்டு அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி 21 வயசு இளைஞர்கள், 18-19 வயசு இளைஞர்கள் நாட்டுக்காக அவ்வளோ தியாகம் பண்ணாங்க. வாஞ்சிநாதன் இங்கே ஆஸ்துரையை சுட்டு கொண்டவர், இவங்கெல்லாம் இந்த வயசு ஏஜ் குரூப் 20-21 வயசு, அவங்க நாட்டுக்காக ஒரு பப்ளிக் காசுக்காக அவங்கள தியாகம் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி நடக்கிறது பார்க்குறது சினிமாவில் செஞ்சதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் நடக்குமா அப்படிங்கிறத பற்றி ஒரு கணம் இவர்கள் சிந்திப்பதில்லை. அரசியல் நுணுக்கம், அரசியல் ஞானம் எப்படி, அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி வளர்க்கப்படணும். ஐயாட்ட ஒரு சின்ன கேள்வி. 1953களில் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் வந்தார். 74களில் எந்த இயக்கம் அவரை வெளியே அனுப்பியதோ அதற்காக நீதி கேட்டார். ஆனால் ஒரு விஷயம், அந்த திரைப்படத்தில் அவர் எதெல்லாம் நல்ல கருத்துக்களை சொன்னால் நீங்கள் பலமுறை மிக முதிவிலக்கு நான் ஒரு சொல்கிறேன், அதை அவருடைய வாழ்க்கையில் மரணிக்கு வரை செயல்படுத்தி கொடுத்தே போவார். செயல்படுத்தினார். சொல்றதுக்கும் செயலுக்கும் தொடர்பு, எல்லா விஷயமும் சொல்லுக்கும் செயலுக்கும் 100% தொடர்பு இருந்தது. அவர் ஒவ்வொரு அவ்வளவு போய் உச்சமத்தில் இருக்கும் பொழுதும் கூட ஒருவேளை சாப்பாடு இல்லாதவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை அவர் வாழ்ந்து காமித்தார். கொடை வள்ளலாகவே வாழ்ந்து காமித்தார். அவரை போல எல்லாரும் வந்துட முடியாது. ஆனால் அதே சமயத்தில் இன்னைக்கு அரசியலில் ஏதோ தேவதூதர் அனுப்புகிற மாதிரி தான் விஜயை நான் பார்க்குறேன். அது நல்லதோ கெட்டதோ அது ரெண்டாவது. இந்த ஊழல் பண்ணின இந்த அரசாங்கங்களை அப்புறப்படுத்துவதற்கு இன்றைக்கி அவர் பயன்பட்டால் அவரை வரவேற்கிறேன் நான். இன்னைக்கு திமுகங்கிற அரசு இன்னைக்கு கடந்து முடிந்த அரசு 5 லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கி என்ன காரியம் திட்டத்தை செய்தேன்னு சொல்லலை. ஊழல் நாளையிலேருந்து நான் செய்ய மாட்டேன், நேற்று வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுருக்க, மன்னிச்சிருங்க, நடந்தது ஏதோ கண்டுக்காமல் விட்டுட்டோம்,
இனிமேல் நானும் செய்ய மாட்டேன், பதவி பிரமாணம் எடுக்கிற அன்னைக்கு என்ன உத்தரவாதம் கொடுத்தனோ பதவி பிரமாணத்தை நாங்கள் எப்படி எடுக்கிறோமோ அதை போல் நானும் என்னுடைய கேபினெட்டும் என்னுடைய கேபினெட்டினுடைய பொறுப்பில் நடக்கக்கூடிய அரசாங்கமும் அரசு அதிகாரிகளையும் நான் லஞ்சம் வாங்க விடாமல் தடுப்பேன் என்ற ஒரு உத்தரவாதத்தை ஒரு கிளாஸாக போட்டு இந்த 510 500 வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியில் இதையும் ஒரு வாக்குறுதியா திமுக ஏன் போடலை? திமுகவும் போடலை, அண்ணா திமுகவும் போடலை. 2 பேரும் மாற்றி ஏ இஸ் அ பவர், பி இஸ் அ கிரைம், பி இஸ் அ பவர், ஏ இஸ் அ கிரிமினல், இப்படி மாற்றிக்கிட்டு போடலை. 2 ஆளுங்கட்சியும் போடலை. ஆகையினால விஜய் போட்டிருக்கார். விஜய் அதை கொண்டு சொல்லியிருக்கார். காரணம், அவர் சொன்னதுக்கு காரணம் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய போராட்டத்தை துவக்கி வைத்தது நானும் ஐயா கல்யாணம் சார் அவர்களும். இப்போ 2011 டெல்லியில் அன்றைக்கு கேஜ்ரிவால் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்ததுனால தான் அவர் அங்கே 3 முறை முதலமைச்சர் ஆனார். ஊழல் மக்கள்கிட்ட பொது எதிரி, ஊழல் மக்களுக்கு பொது எதிரியாக இருக்கிறது. அந்த ஊழல் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? நம்ம இதயத்தை கை வச்சு சொல்ல முடியுமா ஊழல் பண்ணாமல் இருக்காங்கன்னு? சொல்ல முடியவே முடியாது. ஆகையினால இந்த சமீபத்தில் கூட ஒரு ஊழல் 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு ஊழல் உத்தண்டி டு திருவான்மியூர் டு உத்தண்டி, அதை போல் ஒரு 70-80 ரோடுகள் போடுவதற்காக 2000 கோடி ரூபாய் டெண்டர். அந்த டெண்டரை அரசாங்கம் அரசிதழில் போட்டுவிட்டது. ஒரு குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் அதில் அதுக்கு டெண்டர் போட்டிருந்தார்கள். ஒரு நிறுவனம் ஒரு நிறுவனம் 1968 கோடிக்கு போட்டது. இன்னொரு நிறுவனம் 1600 கோடிக்கு போட்டது. இன்னொரு நிறுவனம் 1300 கோடி ரூபாய்க்கு போட்டிருந்தது. இந்த 1300 கோடி ரூபாய்க்கு போட்ட நிறுவனம் நீண்ட நாள் அந்த தொழிலை செய்த நிறுவனம் 1968 கோடிக்கு போட்டு கேரளாவிலையும் மத்திய பிரதேசத்திலும் மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் அதற்கு வந்திருந்தது. ஆக அந்த மாதிரி ஒரு சூழலில் அந்த 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 டெண்டரை யாருக்கு கொடுத்துருக்காங்க? யார் கொடுக்கணும்? அரசாங்கம். அது சரி. 1300 கோடி ரூபாய்க்கு போட்டவங்களுக்கு கொடுத்துருக்கோம். நம்ம அதை பேசியிருந்தோம். ஆமாம், இந்த விவாதம் கூட நடந்தது. ஆனால் இவங்க அதை செய்யாமல் 1968 கோடி ரூபாய்க்கு போட்ட கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. அது மேலே ஏற்கனவே போட்டதில் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. திமுக இந்த நிலையில் நீதிமன்றத்துக்கு போகுது வழக்கு. இந்த 1300 குறைந்த மதிப்பீட்டில் போட்ட டெண்டர்காரர் கோர்ட்டுக்கு போகிறார். கோர்ட்டு அதை தடை செய்து ரத்து பண்ணி விட்டது. இது சமீபத்தில் நடந்தது. ஒரே டீல்ல 700 கோடி ரூபா. இதெல்லாம் இருக்கிறதுனால நான் ஊழல் செய்ய மாட்டேன்னு ஒரு கிளாஸ் போட்ட மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள். அதை கூட செய்யல இந்த அரசு. ரைட். சரணபெருமாள் நிறைவு கருத்து. அதாவது இப்போது அவர் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அதிமுகனுடைய நிலைப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது எது அதிமுக திமுகவினோட ஏ டீமாக செயல்படுதா பி டீமாக செயல்படுதா அப்படின்றதே சந்தேகம் வந்திருக்கு. இப்போ அதுதான் மக்கள் மனசில் ஓடிட்டு இருக்கு. இல்லை, அது எல்லாருமே பேசும் பொருளாயிட்டு மக்களே தெளிவாக இருக்காங்க. அதெல்லாம் அந்த குழப்பங்கள் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிக்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பம் ஓடின்னு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நிலவிட்டு இருக்கிறதுனால மக்கள் ரொம்ப கொதிப்படைஞ்சு போயிருக்க சூழ்நிலை இந்த மாதிரியெல்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். ஸோ இந்த சூழ்நிலையில் அதான் இப்போது நம்ம மின்னல் ரவி ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி வட சென்னையிலையும் ஆர்ப்பரித்து கொண்டு இருக்கிறார்கள் மக்கள். ஏற்கனவே ஆர்கே நகரில் அடிப்படை கட்சி இப்போ மின்னல் ரவி இருக்கிறார இது மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆமாம்மா, என்ன ஐயா? ஆமாம்மா. அதாவது எதையும் எதிர்பார்க்காமல், அதிகாரம் பணம் எதுவுமே எதிர்பார்க்காம கட்சி மட்டும் அந்த கொள்கை அப்படி இருக்கிறாங்க. அதான் திமுக கோட்டை என்றது சொன்ன இடத்த உடச்சி எடுத்தாங்க நம்ம ஜெயலலிதா அம்மையார். ஆர்கே நகரில் நின்று வெற்றி பெற்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கல சூழ்நிலை உருவாச்சு. அந்த மாதிரி தான் இப்போது பல பகுதியில் வட சென்னையில் மக்கள் சின்னம்மாவை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இப்போ பெரம்பூர் பகுதி, ஆர்கே நகர் பகுதி, ராயபுரம், திருவொற்றியூர் இந்த பகுதியிலாம் கூட மக்கள் அவங்க புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் நிற்காதா அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் விஷயம். ஏன்னா இப்போ இந்த வட சென்னைன்றது ஒரு பழம்பெரு ஹிஸ்ட்ரி. உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்ம வட சென்னையில் தான் பேஸ் ஆகி தான் மெக்காலே உள்ளே வராருன்னு தான் ஹிஸ்டாரியன் சொல்கிற கருத்து. இதுதான் ஆரம்ப சென்னை. ஸோ மின்ட் ஸ்ட்ரீட்டில் கூவி விற்றாங்களாம் தங்க பிள்ளைகளை கூடைகளை வச்சு விற்பாங்க. அதை பார்த்து தான் வந்தாங்க. முதல் ரயில்வே ஸ்டேஷன் ராயபுரம் தான்.
ஸோ அந்த மாதிரி இது வந்து பேரன்புடைய மக்கள் வாழும் ஊர் என்று பெயர் பெற்றது வடசென்னை. ஏன்னா அந்த ரவீஸ்வரர் கோயில்லாம் இருக்குது, வியாசர் பாடிய ஸ்தலம், அதெல்லாம் வந்து ரொம்ப அதுதான் பெரம்பூர்னு ஆயிடுச்சு, பேரன்புடைய மக்கள் வாழும் ஊர். அது மாதிரி புரட்சி தலைவியினுடைய அன்பை நோக்கி இருக்கும் வடசென்னை பெரம்பூர் பகுதி மக்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். களம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா எனக்கு ஓட்டு பேஸாகவே சொல்ல முடியும். ஒரு 60,000 65,000 ஓட்டு வந்து இன்றைக்கி பெரம்பூர் தொகுதியில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இருக்குது. ஆர்கே நகர் இந்த பகுதியிலையும் 40,000 38,000 வாக்குகள் வந்து உறுதியாக வந்து உழும் அப்படின்ற தென்னந்தோப்பு சின்னத்துக்கு உழுந்தான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாடல் வரியை மட்டும் சொல்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய மயங்கி போயிருக்கக்கூடிய இந்த இதுக்கெல்லாம் 5,000 ரூபாய் அது மாதிரி இந்த கிஃப்ட் கூப்பன்லாம் இப்போ அதுக்கு தான் தலைவர் வந்து ஒரு பாடல் பாடுகிறார். தாய் மேலானை தமிழ் மேலானை குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன், தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன், தீய சக்தியை வேறறுப்பேன்னு இன்னைக்கு சின்னம்மா வந்திருக்காங்க. தாய் மேலானை தமிழ் மேலானை அப்படின்னு பாடிட்டு, இருட்டினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள், இந்த பொய்யான திராவிட மாடல் அரசை நம்பியே மாந்தீர்கள், இப்போது ஒரு தருணம் உங்களுக்கு வந்திருக்கு, அது தென்னந்தோப்பு சின்னம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். அதனால் இந்த பாடல் வரியை நீங்களாம் கேட்கணும், படிக்கணும். ஏன்னா மாயையில் அந்த இருட்டில் வந்து மங்கி போயிருக்காங்க மக்கள், அந்த குழப்பத்தில் இருக்காங்க. ஆகையினால தெளிவாக இந்த கூப்பனுக்கோ இவங்க கொடுக்குற கோல்மால் கூப்பன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த கூப்பனுக்கெல்லாம் மயங்கி விடாமல் தெளிவான நம்ம அந்த கூப்பனை பற்றியே தனியாக ஒரு பேசுவோம் எலெக்ஷன் வரல. ரவி சார் சுருக்கம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இல்லாத இந்த நேரத்திலே தமிழக மக்களை கசக்கி பிழியும் தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கழகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திருப்பெயரிலே கழகத்தை ஆரம்பித்திருக்கிறார். இதில் என்ன எங்களுக்கு இது வேண்டியதுன்னு சொன்னால், இதில் ஒரு வட்ட செயலர் போடல, ஒரு பகுதி செயலர் நியமனம் பண்ணல, ஒரு மாவட்ட செயலர் போடல, போடாதே டைரெக்டாக வேட்பாளர் சின்னம்மா நிறுத்துகிறாங்கன்னா, தலைவர் சொன்ன மாரி 2 வருடம் காட்டின மாரி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 4 மொழி பேச தெரிந்தவர், எழுத தெரிந்தவர். ஆனால் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களோ செயலாற்றுவதிலே வல்லவர் என்பதை இந்த நேரத்தில் கூறி விடைபெறுகிறேன். நேயர்களே, இன்றைக்கு களம் காண்போம், அம்மாவுடைய ஆட்சி அமைப்போம், வேட்புமனு தாக்கல் செய்யும் கழக வேட்பாளர்கள் என்ற தலைப்பில் நாம் நிறைய பேசணும். பலருக்கு அது அவசர கதியில் ஆரம்பித்த ஒரு இயக்கமாக தெரிந்தாலும் அதனுடைய தாக்கங்கள் பேச்சு பொருளாக மாறப்போகிறது என்பது மட்டும் ஒரு மாற்ற முடியாத உண்மை. நாளை மறுநாளோடு வேட்புமனு தாக்கல் மாலையோடு முடிவடையும். எஞ்சிய நாட்களில் கடும் பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கப் போகிறது. களம் என்பது உடனடியாக யதார்த்தமல்ல. கடைசி பந்தில் கூட வெற்றி மாறக்கூடிய ஒரு களச்சூழல் காணப்படுகிறது. குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மிக கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் வெற்றி என்பது யாருக்கு, அந்த வெற்றியின் பால் தன் முகவரியை இழப்பது யாரெல்லாம் என்ற கேள்விக்கு ஜனநாயகம் மட்டுமே விடை தர முடியும். அதுவரைக்கும் நாம் இந்த அம்மாவுடைய ஆட்சி அமைப்போம் என்கின்ற அந்த தலைப்பிலே தொடர்ந்து விவாதிக்கப் போகிறோம். அதற்கு பிறகு திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுடைய பிரச்சார ஊர்தி தமிழ்நாடு முழுவதும் பயணிக்கப் போகிற காட்சிகளை நாம் தொடர்ந்து அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை விவாதிக்கப் போகிறோம். பல அறிஞர்கள் அதே போன்று அரசியல் விமர்சகர்களெல்லாம் எம்முடைய விவாதத்திலே பங்கு பெறப் போகிறார்கள். இன்றோடு நாம் இந்த விவாதத்தை முடிவு கொண்டு வர்றோம். எங்களுடைய சிறப்பு விருந்தினர் திரு குமார் அவர்களுக்கும், சரவண பெருமாள் மற்றும் மின்னல் ரவி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. நேயர்களே, மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.